உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அடிப்பாவி, ஹேண்ட்பேக்லயே வச்சுட்டு சுத்திட்டு இருக்கியா? உன் பக்கெட் லிஸ்ட் என்னைக்கு முடியுதோ அன்னைக்கே இதுல சைன் வாங்கிட்டு நான் கிளம்பிடலான்னு தான் இருந்தேன். ஆனா உன் மோட்டிவ் ரொம்ப தப்பா இருக்கு. அதனால நமக்கு சரிப்பட்டு வராது. இப்பவே கையெழுத்து போட புடி. அதெல்லாம் முடியாது. இப்ப கையெழுத்து போட முடியுமா முடியாதா? அதான் முடியாதுங்கிறேன்ல, போடி. ஐயோ, பூச்சு 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 எல்லாம் உன்னாலதான். இப்ப யாராவது பார்த்தாங்கன்னா என்ன பண்றது? சும்மாரி எதுக்கு எடுத்தாலும் என்னைய காரணம் காமிச்சு. சரி சரி, ஓகே, போய் ஃபார்ம் எங்கன்னு சீக்கிரம் தேடு. எங்க அப்பா கண்ணில் மட்டும் பட்டுச்சு, என் கையெழுத்து அப்புறம் அவரே போட்டு கொடுத்துருவாரு. காணும்டா. இங்க தாண்டி எங்காவது கிடக்கும். எங்க போச்சு? ஒருவேளை இந்த ஃபைல்ல இருக்குமோ? இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். என்னடா லூசு மாதிரி பேசாத. ஏறேடி விசாரிப்போம். அண்ணே அண்ணே, என்ன ஃபைல்னா அது? இன்வாய்ஸ் ஃபைல் தம்பி. ஐயா கிட்ட சைன் வாங்கணும். ஓ, கொடுங்க, நான் பாக்குறேன். அந்த ஃபைலை கொஞ்சம் கூட. எதுக்கு? அது உனக்கு தெரியாது, கொஞ்சம் கூட. டேய் இருடா, எல்லாத்தையும் நானும் கத்துக்கணும்ல. நானும் ஒரு வாட்டி பாத்துட்டு தரேன். வாங்குடா ஃபைல வாங்குடா. இல்லடா, நீ உன் பொட்டிக்குள்ள போய் உன் ஃபைல பாரு, இந்த ஃபைல கூட. டேய் என்ன, நானும் இங்க தானே ஜாயின் பண்ணிருக்கேன், நான் பார்க்க கூடாதா? இருடா. சொன்னா கேளுடா, ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை பார்த்து கொடுத்துறேன்டா. ஐயே இருடா, ஒரு தடவை தானே, நான் பாத்துட்டு தரேன். நீ எதிர்பார்க்கற மாதிரி அதுல ஒண்ணு இருக்காதுடா. குடு, அதெல்லாம் அக்கவுண்ட்ஸ் வீரா ஓடுது. குடு குடு குடு. நான் பாக்குறதுல என்ன ஆக போகுது? இரு, பாத்துட்டு தரேன். நான் பார்க்கறதா? இரு. ஐயா இதோ வந்துட்டேன். கொடுங்க தம்பி, ஐயா கூப்பிடுறாரு. வந்துட்டாரா? டேய் ஃபைல குடுறா. அவர் எடுத்துட்டு போயிட்டாரு. அண்ணா ஐயா, அண்ணா சும்மா இருங்க தம்பி. அண்ணா இருங்க, பொறுமையா கொடுத்துப்போம். இருங்க தம்பி, இருங்க. ஐயா சைன் பண்ணணும் ஐயா. மணி ஐயா, என்னவா உனக்கு? ஒண்ணு இல்ல ஐயா. எதுக்கு இங்க நிக்கிறான்? சும்மா மணி அண்ணன் கிட்ட ஒரு விஷயமா பேசலான்னு. ஐயோ, இதுதான். இதுக்கு மேல எங்க இருந்தா மாட்டிப்போம். நான் இல்ல. எங்கட ஓடுற? நில்லு. அதானே, இதுக்கெல்லாம் கூட்டு சேர்த்துக்க. என்னம்மா இதெல்லாம்? அது மாமா, அது வந்து கல்யாணம் ஆகி இன்னும் ஒரு வருஷம் கூட ஆகல, அதுக்குள்ள டைவர்ஸ் நோட்டீஸா? அப்படி என்னதான் ஆச்சு? இப்படி ஒரு முடிவு எடுக்க அப்படி என்ன அவசரம்னு கேக்குறேன்.
கல்யாணங்கிறது ஒரு நிரந்தரமான கமிட்மெண்ட். இப்படி நினைச்ச நேரத்துல ஒரு பேப்பரை வச்சு அதை முடிச்சிட முடியாது. நான் என்னைக்காவது உங்ககிட்ட இந்த வீட்டுல ஒரு மாமனார் மாதிரி நடந்துகிட்டு இருக்கேனா? ஒரு அப்பா மாதிரி தானே நடந்துகிட்டு இருக்கேன். பிள்ளைங்க மாதிரி தானே உங்களையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என் பசங்களோட பேச்சை விட என் மருமகளுங்க பேச்சுக்கு தான் மதிப்பு கொடுத்துட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது என்கிட்ட கூட சொல்லாம எப்படி இப்படி ஒரு முடிவு எடுக்கலாம்? அப்புறம் எனக்கு என்னமா மரியாதை? நான் உங்க மேல வச்சிருந்த நம்பிக்கைக்கு என்ன அர்த்தம்? கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா இருப்பீங்க நம்பிதானமா செஞ்சு வச்சோம். இப்ப இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா என்னமா அர்த்தம்? ஏதாவது ஒரு பிரச்சனை என்கிட்ட சொல்லிருக்கலாமேமா. ரெண்டு பேருக்கு நடுவுல எல்லாம் நல்லபடியா இருக்குன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா இப்படி சத்தமே இல்லாம டைவர்ஸ் வரைக்கும் போறதுன்னா அப்படி என்ன பிரச்சனை? சொல்லுமா, என்ன பிரச்சனை? அப்போ என் பையன் வாழ்க்கையில நான் தப்பா முடிவு எடுத்துட்டேன்னா? இப்படி ஒரு பொறுப்பில்லாதவனை கட்டிக்கிட்டு அவனை மாத்தி அவனுக்கு நல்லது கெட்டதை புரிய வச்சு அவனை அட்ஜஸ்ட் பண்ணி சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன்னு நினைச்சேன். ஆனா இவங்க ஏம்மா இப்படி ஒரு முடிவு எடுக்கணும்? யாரு மாமா? ராகவன் ரொம்ப நல்லவம்மா, அப்பாவி. கண்மணிய தங்கமான பொண்ணு. ராகவனா? அவங்க ரெண்டு பேருக்கு இடையில டைவர்ஸ் பண்ற அளவுக்கு என்னமா நடந்துச்சு? இதெல்லாம் வெளியே தெரிஞ்ச அப்பா வளர்த்த பிள்ளைங்க தப்பா போயிடுச்சுன்னு பேச மாட்டாங்களா? இல்ல மாமா, அது நான் வேணா அவர்கிட்ட. நீ ஒண்ணு சொல்ல வேண்டாமா? சும்மா ரெண்டி. உங்க எல்லாரோட விருப்பத்தையும் கேட்டுதானமா இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சேன். கண்மணி எல்லாத்தையும் சரிந்தானே சொல்லிச்சு. அப்புறம் எப்படிமா? இது என் வீட்டில் நடந்த கல்யாணம்மா, கல்யாணம். உன் அத்தை இறந்ததுக்கு அப்புறம் இத்தனை வருஷம் கழிச்சு என் வீட்டுக்கு வெளியேந்து வந்த பொண்ணு கண்மணி. கண்மணிக்கு இந்த வீட்டுல என்னமா பிரச்சனை? என்ன இருந்தாலும் வெளிப்படையா சொல்லுமா. நான் செஞ்சு கொடுக்கறேன். தயவு செஞ்சு இப்படி எல்லாம் முடிவெடுக்க வேண்டாம்னு சொல்லுமா. இதெல்லாம் தாங்குற சக்தி எனக்கு இல்லமா. ஐயோ. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.